Jesus loves our daily Bible school. முன்னே தூரமாக இருந்தோம், இன்னும் ரத்தத்தினால கழுவப்படும் பிள்ளைகளாக உடன்படிக்கையின் ஜனங்களாக ராஜரேக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உரிமையோடு அப்பாயை கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தில் அவைகளுக்கு அளித்திரே அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருவய விளக்கமும் அன்பம் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருவயம் இறக்கமும் அன்பம் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபைய விளக்கமும் அன்பம் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபைய விளக்கமும் அன்பம் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திராது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திராது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாரி நின்ற வேளை மறைந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாரி நின்ற வேளை மறைந்திடாது என்னை
தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுவாய் மாற்று அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுவாய் மாற்றின அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எபினேசரே எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. அப்பா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ அப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஏமேன் ஏமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நினச்சி பார்க்குறேங்க கடந்த வாழ்க்கையாப்பா. ஆண்டவரே, பாவத்தில் முழுகி போய் கடந்தோம், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. சத்துருக்களா துரோகிகளா காணியாட்சி பொறுமை இருந்த வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியர்களாக கடந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநாதைகளாக கடந்தோம், ரத்த வெள்ளத்தில் கடந்தோம் ஆண்டவரே. அடிமைகளாகப்பட்டிருந்தோமே. என் நேசரோ என் மனவாளரோ ஆண்டவரே எங்க தேடி வந்தீரே ஆண்டவரே. நீங்க வந்திருக்க ஒவ்வொரும் தேடி வந்தீரேப்பா. நீ அப்ப இவங்களை முகவரி அறிந்து ஆண்டவரே இவங்க தேடி வந்தீரே. இவர் என் ஜனங்கள் தேடி வந்தீங்களேப்பா. இவர்களை முன்குறித்தோ அவங்களை அழைக்கப்படி தேடி வந்தீரே ரட்சகரே. எங்க தேடி வந்தீங்க, பாவ சேற்றை உங்க ரத்தத்தினால கழுவினரே. எங்க நீதிமான நாமத்தை தெரிந்தீராண்டவரே. ஓ ரட்சிப்பு நாமத்தை கொடுத்தீரப்பா. பிள்ளைகளாக அதிகாரத்தை அளித்தீர நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எவ்வளவோ குறைப்பட்ட நேரத்துல மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என் தேவன் எங்களோட கூட இருந்தீரே ஆண்டவரே. நான் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் தேவரே எங்களோட கூட இருந்தீரே. உமது வசனமும் தேவனுடைய பிரசனமும் கேட்டுட்டு ஆண்டவரே. உன் வசனமும் கேட்டுட்டு ராஜா, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லிடாண்டவரே. கலங்காதே, திகையாதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் சொன்னீராண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். 2 ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. 3 தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 4 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். 5 வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டா இருந்தாலும் 6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். 7 ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசுசிப்படுகிறது. 8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. எண்ணத்தினாலெனில்
புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. 9ஆம் வசனம், ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவினருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். 10ஆம் வசனம், எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளுமல்லவா. 11ஆம் வசனம், பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. 12ஆம் வசனம், இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். 13ஆம் வசனம், ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாதிருப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் படித்ததை கேட்டிங்க இல்லையா? ஏசப்பா நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. ஏசப்பா நமக்கு கட்டளையாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. பாதிலிருந்து படிக்கிறேன். விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசுசிப்படுகிறது. அதாவது அவங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கான்? அசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன் அசுத்தமாச்சு? மனசாட்சி ஏன் அசுத்தமாகுது? எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கோம். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வேணும். ஆனால் மனசாட்சி இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம்? விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகம் படைச்சதனா பண்ணுறாங்களாம், சாப்பிட்றாங்களாம். இன்றைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரகம் படைச்சதனா பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் கர்த்தருக்காக வைராகியமாக உண்மையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் என்ன இருக்குது, சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது. பார்த்தீங்கன்னா கொரிந்து சபைக்கு பவுல் சொல்கிற காரியம் அன்றைக்கு கொரிந்து சபைக்கு மட்டும் இல்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது விக்கிரகங்களுக்கு படைச்சது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம சாப்பிடவே கூடாது. உங்கள் ஸ்கூல்லையே ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க, இதை நாங்கள் விக்கிரகம் படைச்சது தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிடவே கூடாது. வேணாம், இது ஏசப்பாக்கு பிரியம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே டேஷ் நமக்கு உண்டு. ஆ கர்த்தரும், ஆ சாமியும், இ கடவுளும். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.